சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். கற்பு நிலையிலிருந்து வலுவுவதுதான் ஒரு நாட்டின் அழிவிற்கு முதல் அறிகுறி என்பதை வரலாற்றில் நீ பார்க்கவில்லையா? கற்பு தவறுதல் என்ற கேடு சமுதாயத்தில் நுழையும் பொழுது அந்த இனத்திற்கு முடிவு காலம் நெருங்குவது தெளிவாகிவிடுகிறது. எல்லாவிதமான சுயநலமும் மரணம்தான். இந்த உண்மை இம்மை மறுமையாகிய இரண்டு உலகங்களுக்கும் பொருந்தும். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். இப்போது நாம் பார்க்கின்ற மக்களில் 90% பேர் இறந்து போனவர்கள். அவர்கள் பிசாசுகள்தான். எனது அருமை குழந்தைகளே, அன்பு செலுத்துபவர்களை தவிர வேறு யாரையும் வாழ்வதாக கருத முடியாது. அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றுமே நமக்கு தேவையில்லை. அன்புதான் வாழ்க்கையாகும். மேலை நாடுகளில் உள்ள சமுதாய வாழ்க்கை முறை கணீரென்று சிரிப்பதை போன்றதாகும். ஆனால் அதன் அடியில் அழுகையும் புலம்பலும் மறைந்திருக்கின்றன. அதன் முடிவும் தேம்பி அழுவதாகவே அமையப் போகிறது. மேல்புறத்தில் மட்டுமே வேடிக்கையும் விளையாட்டும் அங்கு காணப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அளவில்லாத துயரமே அதில் நிறைந்திருக்கிறது. மாறாக இந்தியாவிலோ வெளிப்படையாக இருளும் துயரமும் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றின் அடியில் கவலையின்மையும் மகிழ்ச்சியும் மறைந்திருக்கின்றன. ஒரு காரியத்தின் பயனில் கருத்தை செலுத்தும் அளவிற்கு அந்த காரியத்தை செய்யும் முறையிலும் கருத்தை செலுத்த வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடங்களுள் ஒன்றாகும். இந்த ஒரு பாடத்திலிருந்து பல பெரிய பாடங்களை நான் எப்போதும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். குறிக்கோளுக்கு செலுத்தும் கவனத்தை அதை அடைய மேற்கொள்ளும் பாதைக்கும் செலுத்த வேண்டும் என்பதில் வெற்றிக்கு உரிய எல்லா இரகசியமும் அடங்கியிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் உலகிற்கு நன்மை செய்வதும் தான். நாம் ஏன் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும்? மேலோட்டமாக பார்த்தால் உலகிற்கு நன்மை செய்வதாகத்தான் தோன்றும். ஆனால் உலகிற்கு நன்மை செய்வதனால் உண்மையில் நமக்கு நாமே தான் உதவி செய்து கொள்கிறோம்.